மோட்டோல வந்து Moto G73 அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். மூணு ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தராங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசூவில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து LCD கொடுத்திருந்தாலும் ஓரளவு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் மீடியாடெக் கூட Dimensity 930 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.2 GHz கார்டெக்ஸ் A78 ப்ராசராக வருது. ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ மல்டி டாஸ்கிங் இந்த ஃபோனில் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங்ஸும் சில வகையான ஹை செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து ஒரு 5G சிப்செட்டாக வருது. ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்குற 5G பேண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். மற்றபடி இந்த ஃபோனில் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இது ஒரு ஹைபிரிட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஃபோனோட OS பற்றி பேசும்போது இது வந்து Android 13 OSல ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு Android 14 அப்டேட் தரதாக ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மேலும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மவுஸுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. 118 டிகிரிஸ் வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். இந்த கேமராவில் டெப்த் சென்சிங்கும் பண்ணலாம் சொல்றாங்க. இது போக மேக்ரோ ஆப்ஷனும் இருக்கு. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.4 ஆப்பர்ச்சரில் தராங்க. இந்த ஃபோன் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. மேலும் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இருக்கு. IP52 ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இது ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB டைப் சி போர்ட் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் போக டியூல் 4G ULT சப்போர்ட்டும் இருக்கு. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலை 18,999 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு டீசென்டான ஸ்பெக் தான் இருக்கு. ஆனால் இப்போ சிப்செட்டோட விலை அது மாதிரி பல விதமான விஷயங்கள், குறிப்பாக டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.